சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுடன் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் இபிஎஸ் 5வது நாளாக நேர்காணல் நடத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களை நேரலையில் தர இருக்கிறார் செய்தியாளர் லதா. அவரிடம் பேசலாம். லதா, விவரங்கள் என்ன வழங்கலாம்? வணக்கம். 2026 தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுடன் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இபிஎஸ் நேர்காணல் நடத்தி வருகிறார். இந்த நிகழ்வில் முக்கிய நிர்வாகிகள், முக்கியமாக திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் எல்லாம் உடன் இருக்கிறார்கள். அதே போல எந்தெந்த தொகுதி இதில் இடம்பெறுகிறதோ அந்த தொகுதியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் முன்னிலையிலும் இது நடைபெறும். அந்த வகையில் சி.வி. சண்முகம் இடம்பெற்று இருக்கிறார். எனவே ஒவ்வொரு நாளும் இந்த நேர்காணல் என்பது 2 நேரங்களில் நடைபெறுகிறது. இன்று காலை பார்த்தோம் அப்படின்னா, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தூத்துக்குடி வடக்கு, தூத்துக்குடி தெற்கு, தென்காசி வடக்கு, தென்காசி தெற்கு, திருவண்ணாமலை வடக்கு, திருவண்ணாமலை தெற்கு ஆகிய கட்சி அமைப்பு ரீதியான மாவட்டங்களை சார்ந்த விருப்ப மனு அளித்தவர்களோடு இபிஎஸ் நேர்காணல் மேற்கொண்டு வருகிறார். அதே போல இன்று மதியம் நடைபெறக்கூடிய 2வது அமர்வில் திருவண்ணாமலை கிழக்கு, திருவண்ணாமலை மத்தியம், வேலூர் மாநகர், வேலூர் புறநகர், ராணிப்பேட்டை கிழக்கு, ராணிப்பேட்டை மேற்கு, திருப்பத்தூர் ஆகிய கட்சி ரீதியான மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். முக்கியமாக ஒவ்வொரு தொகுதியிலும் ஏறத்தாழ 70-80 பேர் அந்த விருப்ப மனு கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அந்த அனைவருக்குமே ஒரே நேரத்தில் அந்த நேர்காணல் என்பது நடைபெறும். அனைவரையும் ஒரே நேரத்தில் உட்கார வைத்து ஒவ்வொருவரிடமும் அவர்களினுடைய விவரங்களை அவர் கேட்டு அறிந்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விஷயங்களையும் அவர் நிர்வாகிகளிடம் எடுத்துரைக்கிறார். அதாவது யாருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாலும் சரி, அனைவருமே வெற்றிக்காக உழைக்க வேண்டும், இது போன்ற ஒரு அறிவுரைகளையும் கூட இபிஎஸ் வழங்கி வருகிறார். அந்த வகையில ஏற்கனவே 4 நாட்கள் நேர்காணல் என்பது நடந்து முடிந்திருக்கிறது. ஒரு புறம் அந்த என்டிஏ பொதுக்கூட்ட நிகழ்வு எல்லாம் நடைபெற்று கொண்டிருந்த நிலையில அந்த கூட்டம் ஒரு வழியாக முடிந்து விட்டது. எனவே தற்போது மீண்டும் இந்த ஏனைய மாவட்டங்களுக்கான நேர்காணல் என்பது இன்று நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் விருப்ப மனு கொடுத்தவர்களோடு இபிஎஸ் 5வது நாளாக இன்று அந்த நேர்காணலை மேற்கொண்டு வருகிறார். இன்று காலை பார்த்தோம்னா, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தூத்துக்குடி வடக்கு, தூத்துக்குடி தெற்கு, தென்காசி வடக்கு, தென்காசி தெற்கு, திருவண்ணாமலை வடக்கு, திருவண்ணாமலை தெற்கு ஆகிய கட்சி அமைப்பு ரீதியான மாவட்டங்களை சார்ந்த விருப்ப மனு அளித்தவர்களுடனும், மேலும் 2வது அமர்வு மதியம் நடைபெறக்கூடிய அந்த அமர்வில் திருவண்ணாமலை கிழக்கு, திருவண்ணாமலை மத்தியம், வேலூர் மாநகர், புறநகர், ராணிப்பேட்டை கிழக்கு, மேற்கு, திருப்பத்தூர் ஆகிய கட்சி மாவட்டங்களை சார்ந்தவர்கள் இந்த நிகழ்வில் ஏற்க இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி லதா.